அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை, மிகவும் சக்தி வாய்ந்த அபிஜித் முகூர்த்தம் வரக்கூடிய திருநாள். மாலை 5 மணி 14 நிமிடங்கள் முதல் 5 மணி 38 நிமிடங்கள் வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள உங்களுடைய இடது கையில் ஒரே ஒரு முறை இந்த குறியீட்டை எழுதுங்கள். கோடீஸ்வர யோகம் தாண்டவமாடும் சில நிமிடங்களிலிருந்தே பணவரவு அதிகரிக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல இன்றைய அபிஜித் முகூர்த்தத்தை முன்னிட்டு ஆல்ரெடி ஒரு சிறப்பு பதிவை நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த மெத்தடை ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த குறியீட்டையும் நீங்க எழுதலாம். நேற்றைய பதிவுல ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் சூட்சமமான ஒரு திருநாமத்தை ஜபம் செய்யும் முறையை பார்த்தோம். அந்த பதிவை பார்க்காதவர்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்டுல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. மேலும் நம்ம டிவைன் ரோட் சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவு அவைலபிளாக இருக்கும். பொதுவாகவே இந்த அபிஜித் முகூர்த்தம் நாம் கேட்டதை கொடுக்கக்கூடியது, வெற்றி வாய்ப்புகளை வாரி வழங்கக்கூடிய அற்புதமான நேரம். அதிலும் இன்றைய தினம் வியாழக்கிழமை. வியாழக்கிழமைனாலே அது குபேரருக்கு உரிய நாள், மேலும் குருவாரம். அதிலும் பார்த்தோம்னா இன்றைய இந்த அபிஜித் முகூர்த்த நேரம் நமக்கு குபேர காலத்திலேயே வருதுங்க. சோ இந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு பணவசிய முறைகளாக இருந்தாலும் அதற்கு கோடி மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். நாளும் கோளும் செய்வதைப் போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. சோ பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க கட்டாயமாக இந்த சிம்பிளான மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டன்டா இமீடியட்டா உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். சரிங்க, ஆற்றல் மிக்க இந்த குறியீடுகள் என்ன, அதை எப்படி எழுதணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல், நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம், அதாவது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த டிசம்பர் மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க. கடந்த சில நாட்களாக நம்ம சேனல்ல வர வீடியோஸ்ல இந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் நீங்க புக் பண்ணி இருக்கிறதுனால டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் இப்ப டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. இதற்கு மேல புக் பண்ண போறவங்க டிசம்பர் 11ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நாட்களுக்கு நீங்க புக் பண்ணிக்கலாம். ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான முதல் கட்ட தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க கிளியரா கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்துல நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவாங்க. ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க, அதற்கு பலிதம் இருக்காது. சோ தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம், சார்ஜஸ் இருக்குங்க. சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த், இந்த 3 தகவல்களை மட்டும் கொடுத்தாலே போதும். ஜாதகத்தை கணித்து துல்லியமாக நம்மால் பலன்களை சொல்ல முடியும். இன்னும் சில பேர் கேட்கக்கூடிய ஒரு பொதுவான கேள்வி, எவ்வளவு நேரம் நீங்க பேசுவீங்கன்னு கேட்கிறாங்க. இதற்கு ஒரு டைம் லிமிட்லாம் கிடையாதுங்க. முதலாவதாக ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனன கால ஜாதக பலன்களை ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிடுவோம். பிறகு கோச்சார பலன்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத சொல்லுவோம். அடுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்க கேட்கலாம். கடைசியாக நாம் செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை நம்ம சொல்லிடுவோம். இதுதாங்க நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை. சோ இதுல இருந்தே மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே கிளியர் ஆயிடும். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஃபோன் கால் மட்டும் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால ஃபோன் கால் அட்டன் பண்ணவே முடியலங்க. சோ ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு இருக்கிறவங்க ஜஸ்ட் உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான தகவல்களை ரொம்பவுமே தெளிவா நம்ம டீம்ல இருந்து கொடுத்துருவாங்க. திரும்பவும் சொல்றேங்க, அவைலபிள் அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் பார்த்தோம்னா டிசம்பர் 11ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை இருக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். சோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. ஆற்றல் மிக்க பணவசிய ரெய்கி குறியீடுகளை
இந்த மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரேக்கி குறியீடுகள், அதாவது இந்த ரேக்கி சிம்பிள்ஸ் பார்த்தோம்னா நம்முடைய உணர்வுகளை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மீடியம். இன்றைய ஒரு நாள் ஒரே முறை இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணாலே பணவரவில் அதிரடியான முன்னேற்றங்கள் ஏற்படுவதை கண்கூடாக பார்ப்பீங்க. நேற்றைய பதிவுல கமெண்ட்ஸ்ல சில பேர் நீங்க கேட்டிருந்தீங்க, தினமுமே நமக்கு அபிஜித் நேரம் வரும், அதாவது மதியம் 11:45 முதல் மதியம் 12 மணி வரை இருக்கும் இந்த நேரம் தானே அபிஜித் முகூர்த்தம், நீங்க மாலை நேரத்துல கொடுத்திருக்கீங்களேன்னு கேட்டிருக்கீங்க. இதற்கு பெரிய வித்தியாசம் இருக்குங்க. தினமுமே நமக்கு வரக்கூடிய அந்த நேரம் அபிஜித் முகூர்த்தமாக நம்ம எடுத்துப்போம். ஆனால் இன்றைய தினம் நமக்கு கிடைக்கக்கூடியது அபிஜித் நட்சத்திர முகூர்த்த நேரம். பொதுவாக 27 நட்சத்திரங்கள் இருப்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் 28வது இருந்த நட்சத்திரம் தாங்க இந்த அபிஜித். நேற்றைய பதிவுல இந்த நட்சத்திரம் ஏன் மறைந்ததுன்னு நம்ம டீடைல்டா ஒரு பதிவு கொடுத்திருந்தோம். எளிமையாக நம்ம சொல்லணும்னா உத்திராடம் நட்சத்திரத்துடைய 3-4 பாதங்கள், அதே போல திருவோணம் நட்சத்திரத்துடைய 1-2 பாதங்கள், இந்த பாவங்களை நம்ம அபிஜித் நட்சத்திரமாக எடுத்துக்கிறோம். மாதத்தில் ஒரு முறை அல்லது 2 முறை இந்த அபிஜித் நட்சத்திர முகூர்த்த நேரம் நமக்கு கிடைக்கும். சோ இந்த ரெண்டுத்திற்குமே வித்தியாசம் இருக்குங்க. பொதுவாகவே இந்த திதிகளை கூட நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் 16 திதிகள், அதாவது அமாவாசை முதல் பௌர்ணமி வரை இருக்கக்கூடிய திதிகள். ஆனால் இதை தாண்டி 17வதாக ஒரு திதி நமக்கு கிடைக்கும். வெறும் 5 நொடிகள் மட்டுமே அந்த திதி நமக்கு இருக்கும். அதுதாங்க சோடச திதின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம சேனல்ல கூட நிறைய பதிவுகளை அதை முன்னிட்டு பார்த்திருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய அந்த திதியை தான் சோடச கலை திதின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதே போலதாங்க இந்த அபிஜித் நட்சத்திரமும் 24 நிமிடங்கள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாழிகை மட்டுமே இந்த நேரம் நமக்கு கிடைக்கும். பொதுவாகவே இந்த நேரத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு மற்றும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் வழிபாடுகள் அளப்பரிய பலன்களை நமக்கு கொடுக்கும். அதனால தாங்க நேற்றைய பதிவுல ஸ்ரீ கிருஷ்ணரின் திருநாம ஜப முறையை பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போறது அதைவிட மிக மிக எளிமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் எழுதலாம். நீங்க அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியமே கிடையாதுங்க. அதே போல நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த குறியீட்டை எழுதலாம். ஒரே ஒரு முக்கியமான விஷயம், டைமிங்ஸ் மட்டும் தாங்க. இன்றைய தினம் டிசம்பர் 5 வியாழக்கிழமை மாலை 5 மணி 14 நிமிடங்கள் முதல் மாலை 5 மணி 38 நிமிடங்கள் வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளதாங்க இந்த குறியீட்டை நம்முடைய கையில் எழுதணும். ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே உங்களுடைய இடது கை லெஃப்ட் ஹேண்ட்ல ப்ளூ கலர் அல்லது கிரீன் கலர் பென்ல இதை நம்ம எழுதணும். ரெட் அண்ட் பிளாக் நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் யாருக்காவது இடது கையில அடிபட்டிருக்கு, அங்க எழுத முடியாத நிலை இருந்தால் நீங்க ரைட் ஹேண்ட்ல வலது கையில கூட எழுதிக்கலாம், தவறு கிடையாதுங்க. இடது கை சுக்கிரமேடு பகுதி, அதாவது கட்டை விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியை நம்ம சுக்கிரமேடுன்னு சொல்லுவோம். இதுல 2 குறியீடுகள் வரையணும். அதே போல ஆள்காட்டி விரலுக்கு கீழே இருக்கக்கூடியது, இண்டெக்ஸ் ஃபிங்கர் கீழே இருக்கக்கூடியது குருமேடு பகுதி. இதை ஜூபிட்டர் மவுண்ட்னு நம்ம சொல்லுவோம். சுக்கிரமேடு பகுதியை வீனஸ் மவுண்ட்னு நம்ம சொல்லுவோம். இந்த குறியீடு இப்போ உங்களுக்கு கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம டிஸ்பிளேல நீங்க பார்ப்பதை போல எக்ஸாக்ட்டா அதே போல நீங்க வரைஞ்சுக்கோங்க. இதுல எந்த ஒரு மாற்றமும் நீங்க செய்ய வேண்டாம். இந்த குறியீடுகள் அதிரடியான பணவரவை ஏற்படுத்தக்கூடியது. அதே போல ஏதாவது ஒரு நல்ல செய்தியை அது கொண்டு வரும். இந்த குறியீட்டை நீங்க வரைந்து குறைந்தபட்சம் அரை மணி நேரம் உங்க கையில அந்த குறியீடு இருக்கணும். அதற்கு பிறகு தண்ணீர் பட்டோ வியர்வை பட்டோ அழிந்தால் பரவாயில்லைங்க. இந்த சிம்பிளை நீங்க வரைஞ்சிட்டு ஒரு 2 நிமிஷம் அதை நீங்க உன்னிப்பாக கவனிக்கணும். கான்சென்ட்ரேஷனோட அதை நீங்க பாருங்க. வேற எதுவுமே நீங்க செய்ய வேண்டாம். பிறகு உங்களுடைய ரொட்டீன் ஒர்க் என்னமோ அதன் மீது நீங்க கவனத்தை திருப்பலாம். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவிற்கு சிம்பிளான மெத்தட் இதுன்னு. இப்போ நம்ம பார்த்ததை போல இன்றைய தினம் மாலை நேரத்தில் கரெக்டா இந்த டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.